வேலூர் அருகே சொத்து தகராறில் அண்ணனை உடன் பிறந்த தம்பியே டிராக்டர் ஏற்றி கொலை செய்ய முயன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சர்ச்சைக்குரிய நிலத்தில் கற்களை வெட்டி எடுத்து கல்லாக்கட்ட நினைத்தவருக்கு தக்க பாடம் புகட்டப்படுமா? பின்னாடி பாக பிரிவினை செய்யப்படாத நிலத்தில் ஒருவர் மட்டும் பலன் அனுபவித்து வந்ததற்கு எதிர்ப்பு கிளம்பியதால் ஏற்பட்ட கலேவரம்தான் இது. அண்ணனுக்கு எதிராக நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு திரிந்த தம்பி அத்துமீறி நடந்து கொண்டதால் இரு குடும்பத்தினரும் போலீசாரின் விசாரணை வளையத்திற்குள் வந்துள்ளனர். நடந்தது என்ன? வேலூர் மாவட்டம் பொன்னை அடுத்த குமரகுண்டா பகுதியைச் சேர்ந்தவர் பழனி. இவரின் உடன் பிறந்த தம்பி சரவணன். இவர்கள் இருவருக்கும் இடையே குடும்ப சொத்தை பாக பிரிவினை செய்வது தொடர்பாக பிரச்சனை இருந்து வந்துள்ளது. இது தொடர்பாக ஏற்கனவே பொன்னை காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. அதன் பேரில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்நிலையில் சர்ச்சைக்குரிய நிலத்தில் தம்பி சரவணன் சட்டவிரோதமாக வெடிவைத்து கற்களை வெட்டி எடுத்து விற்பனை செய்ததாக கூறப்படுகிறது. இதனை அறிந்து அவரின் அண்ணன் பழனி நேரில் சென்று தம்பியிடம் வாக்குவாதம் செய்துள்ளார். தொடர்ந்து சட்டவிரோதமாக பாறைகளை உடைத்து எப்படி விற்கலாம் என கேள்வி கேட்டுள்ளார். இதனால் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் முற்றியுள்ளது. ஆத்திரமடைந்த சரவணன் தான் ஓட்டி வந்த டிராக்டரை அண்ணன் மீது ஏற்ற முயற்சித்துள்ளார். அதை கண்டு அசராத பழனி தரையில் படுத்துக் கொண்டு தர்ணா செய்துள்ளார். அதை பொருட்படுத்தாத தம்பி டிராக்டரை நிறுத்தாமல் ஓட்டியுள்ளார். உடனே அங்கிருந்த குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் அவரை தடுத்து நிறுத்த முயற்சித்துள்ளனர். அதை அருகில் இருந்தவர்கள் செல்போனில் வீடியோ எடுத்துள்ளனர். வாக்குவாதம் ஏற்பட்ட போதே பொன்னை போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் அவர்கள் அதை பெரிதுபடுத்தவில்லை என்று கூறப்படுகிறது. இந்த சூழலில் டிராக்டரை ஏற்றி கொல்ல முயன்ற வீடியோ வெளியானது. அது போலீசாரின் கவனத்துக்கு சென்றதும் அண்ணன் தம்பி இருவரையும் அழைத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையின் முடிவில் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாக பிரிவினை செய்யப்படாத சொத்துக்கு உரிமை கொண்டாடிய பிரச்சனையில் அண்ணனை உடன் பிறந்த தம்பியே டிராக்டர் ஏற்றி கொள்ள முயன்ற வீடியோ வெளியாகி பதைபதைக்க வைத்துள்ளது.